பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வயநாடு பிரதான சாலையில் சுற்றித் திரிந்த 2 யானைகள் அவ்வழியாக வந்த காரை ஆக்ரோஷமாக தாக்கியதில் காரின் முன்பகுதி சேதமடைந்திருக்கிறது. காரில் வந்த அண்ணன் தங்கை உயிர் தப்பியிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஞானசேகர் வழங்க நாம் கேட்கலாம். ஞானசேகர், மேலும் விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். இது நாள் வரை கூடலூர் ஒட்டிய கிராம பகுதியில் சுற்றித்திருந்த காட்டு யானைகள் இன்று காலை கூடலூர் ஒட்டிய பகுதியான ஒரு புஷ்பகிரி மருத்துவமனை அருகே உள்ள தேயிலை தோட்டத்தில் சுற்றித்திருந்தது. இவ்வாறு சுற்றித்திருந்த காட்டு யானைகளை அப்பகுதி பொதுமக்கள் கூச்சலிட்டு விரட்டினர். அப்போது ஆக்ரோஷம் அடைந்த ஒரு காட்டு யானை தேயிலை தோட்டத்திலிருந்து அதிக போக்குவரத்து நேர்ந்த கூடலூர் வயநாடு பிரதான சாலைக்குள் ஓடி வந்தது. அப்போது சாலையில் வந்த காரை ஆக்ரோஷமாக தாக்கியதில் கார் முன்பகுதி சேதமடைந்தது. காரில் இருந்த அண்ணன் தங்கை இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தனர். காட்டு யானையை கண்ட காரில் பயணித்த தங்கை சம்பவ இடத்தில் மயக்கம் அடைந்தார். காரை தாக்கி காட்டு யானை அருகில் இருந்த வீட்டுக்குள் நுழைய முயன்றது. பின்பு பிரதான சாலை வழியாக ஓடியது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்கு ஓடியது. இதனால் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் உள்ள கூடலூர் நகரப்பகுதியில் காட்டு யானை சுற்றித்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சம் அடைந்தனர். சில பகுதிகளில் மக்கள் கூச்சலிட்டு தொடர்ந்து சம்பவத்துக்கு பிறகு அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் காட்டு யானை நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்டு யானை சுற்றித் திரியும் பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தினர். இச்சம்பவம் கூடலூர் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.